அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து அப்படிங்கிறது என்ன? ஒரு மனை வாங்கும் போது அந்த மனை எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பார்த்து வாங்கணும், இல்ல ஒரு வீடோ இல்ல ஒரு ஃபேக்டரியோ கட்டும்போது நம்ம எதெல்லாம் முக்கியமா கவனிக்கணும், அதன் வெளிப்புறம் உள்புறம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் வாஸ்து. ஆனா இது மட்டும்தான் வாஸ்துவா? நிச்சயமா இல்ல. இதையும் தாண்டி இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் வாஸ்துவுல இருக்கு. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596443. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், யூஸ்வலா நீங்க நிகழ்ச்சி துவங்கும் போது ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலோடு துவங்குவீங்க. இன்னைக்கு எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க? காமாக்கியா, ஜுவாலமுகி, நயனாதீவு நாகபூஷணி அம்மன், வைஷ்ணவி தேவி, காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன், அதாவது 64 சக்தி பீடங்களில் தலையாய 5 சக்தி பீடங்கள் வந்து நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள். இதில் நம்பர் 1 அப்படின்னு சொன்னால் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். இங்கே வந்து 64 உபச்சாரங்கள் உண்டு தாயாருக்கு. எப்படி திருப்பதியில் பெருமாளுக்கு 64 உபச்சாரங்கள் உண்டோ அதே போல் இங்கேயும் உண்டு. நிறைய பேர் இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிக்கர் போட்டு தான் வச்சுருக்காங்க. இப்போ யாரும் அந்த குங்குமம் யூஸ் பண்ணுறதில்ல. குங்குமத்தோட எதுக்கு குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள், ஆண்கள் வைக்கக்கூடாது. பெண்கள் ஏன் வைக்கணும்னா, சுத்தமான குங்குமம் என்பது மஞ்சள் இருந்தும் கிளிஞ்சல்லேருந்து எடுக்கக்கூடிய சாம்பல் இருந்தும் சேர்த்து, ரெண்டுத்தையும் சேர்த்து தயாரிக்கப்படுது. மஞ்சள்லாம் சக்தி, சாம்பல்லாம் சிவன். சிவசக்தி ஐக்கிய சுரூபம் தான் குங்குமம். சிவனும் சக்தியும் சேர்ந்த ஐக்கிய சுரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒவ்வொரு முறை பெண் குங்குமம் வைக்கும்போதும் நானும் என் கணவரும் வந்து சமமே, நான் அவருக்கு மேலே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நினைவுறுத்துக்கு தான் அந்த குங்குமன்ற ஒரு விஷயமே. இப்போது இந்த விஷயத்தை உலகத்துக்கு உறக்க சொன்ன வந்து ஒரு கோவில் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். ஏன்னா காமாட்சின்றதே சிவசக்தி ஐக்கிய சுரூபம் தான். காமாட்சி அம்மனில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து அகண்ட இந்தியாவோட வயிற்று பகுதியில் தான் அந்த காமாட்சி அம்மன் கோயில் இருந்தது. இப்போ இந்தியான்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிடுச்சு. இலங்கையெல்லாம் நம்ம கூட இருந்தப்போ நான் எல்லாத்தையும் சேர்த்து நான் சொல்கிறேன். ட்ரையாங்கிள் டெம்பிள்னு சொல்லுவாங்க. காமாட்சி அம்மன் எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர்னால், சீஃப் மினிஸ்டர் வந்து மதுரை மீனாட்சி, வார் கார்டு வந்து திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி. இப்போ அந்த ட்ரையாங்கிளும் வந்து கால ஓட்டத்தில் பல லட்சம் ஆண்டுகளுக்கு, பல கோடி ஆண்டுகளுக்கு பிறகு அது கொஞ்சம் இடமாற்றம், எர்த் டிஸ்பிளேஸ்மெண்ட் தியரி படி கொஞ்சம் இடம் மாறி இருக்குது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் காமாட்சி பற்றி நம்ம சொல்லலாம். ஏன் காமாட்சி பற்றி இப்போ நான் வந்து இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், காமாட்சிக்கும் பணத்துக்கும் சம்மந்தம் உண்டு. அதாவது இந்து மதத்தில் நான் வைணவ பிரியனா, ஆண்டாள் பிரியனாக இருக்கலாம், ஆண்டாள் பக்தி, பெருமாள் பக்தியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நேரடியாக தமிழ்நாட்டில் பணத்தோட தொடர்புடைய ஒரு கோயில்ன்றது காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். இந்த இடத்துல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ பௌர்ணமி வருது, அமாவாசை வருது அப்படின்னு சொன்னால் கடல் அலைகளில் வந்து சீற்றங்கள், மாற்றங்கள் இருக்குது. அதே போல் வந்து அப்போ வந்து தெர் இஸ் சம்திங் வந்து அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பூமியோட எர்த் கண்டிஷனுக்கும் தெர் இஸ் அ லிவிங் கனெக்ஷன் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது உண்மைன்றதுனால தான் பௌர்ணமி இப்போ கிரிவலம் போகிறாங்க. இந்த கிரிவலத்தை பற்றி நான் தனியாக அப்புறம் இன்னொரு நாள் பேசுகிறேன். பௌர்ணமி இப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து வழிபாடு பண்ணுறது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்குது. அதே போல் நம்ம வந்து கடவுள் ஒரு கோவிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும்னா அதுக்கு நேர காலம்ன்றது ரொம்ப முக்கியம். அதாவது டாக்டர் இல்லாதப்போ ஹாஸ்பிட்டல் போய் என்ன பிரயோஜனம், அதே போல் ஒரு கோயிலுக்கு போகும்போது அந்த கோயிலில் எப்போ வந்து அந்த ஆகர்ஷண சக்தின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் அது மாறுபடும். அந்த வகையில் பௌர்ணமி அன்று இரவு 9 மணிலேருந்து அதிகாலை 2 மணி வரைக்கும் கோயில் திறந்துருக்கும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன். அந்த நேரத்தில் காமாட்சியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அந்த நேரத்தில் தீர்த்தமும் குங்குமமும் கொடுப்பாங்க. இதுக்கு பணம்லாம் கிடையாது. பஸ்ஸை பிடிச்சி, வசதி இல்லாமல் பஸ்ஸை பிடிச்சி அங்கே போய் உட்காந்துட்டு காமாட்சியை மனம் குளிர நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கின்றேன், எங்கிட்ட இப்போ வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறேன், அதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க் பண்ணிவிட்டு வந்தாலே நீங்கள் பணக்காரன் ஆகிடுவீங்க. அது மாதிரி பணக்காரனான ஒரு ஆள் தான் நீங்கள் உங்கள்கிட்ட பணக்காரனாகி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் காமாட்சி பெரிய லெவலில் உதவி பண்ணாங்க. நம்பர் 2 வந்து காமாட்சி எப்படி கும்பிடுவாங்கன்னா, திதி நித்தியான்ற ஒரு விஷயத்தை வச்சு கும்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு பர்டிகுலர் திதினா அந்த திதிக்கு ஒரு தேவதை, வன்னிவாசினி, நீலப்பதாகா, குலசுந்தரி, சித்ரா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த 15 திதி நித்யா வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் எந்த திதியில் பிறந்தானோ அந்த திதிக்கு ஒரு தேவதை உண்டு. அந்த தேவதை வழிபாடு வந்து பௌர்ணமியில் வந்து ஒரு 6 to 7 மணிக்கு வெள்ளிக்கிழமை வச்சுட்டாலும் சரி, பௌர்ணமி என்று வச்சுட்டாலும் சரி, பணம்ன்றது வீட்டில் சேரும். சிறப்பான ஒரு ஆன்மீக தகவலோட நீங்க நிகழ்ச்சி துவங்கியிருக்கோம். நிகழ்ச்சியின் முதல் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், நான் ஷாலினி கோயம்புத்தூர்ல பேசுறேன்மா. சொல்லுங்க ஷாலினிமா, சார்ட்ட பேசுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். எங்கிருந்து பேசுறீங்கம்மா? வணக்கம் சார், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். நன்றிம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை, கல்யாணம் ரெண்டுமே தாமதம் ஆகுது சார். ஓகே. வடக்கு பார்த்து வீட்டுல இருக்கோம் சார். ஓகே. அண்ட் எனக்கு என்ன டிஃபெக்ட் இருக்கும், எங்க நார்த் ஈஸ்ட்ல வந்து கரெக்டா அந்த சம்ப் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷாலினிமா, உங்களுக்கு சொந்த வீடாமா?
அம்மா சொல்லுங்க சார். சொந்த வீடு சார். வடகிழக்கு தான் உங்களுக்கு ப்ராப்ளமா? வடகிழக்கில் கார் போர்ட்டிகோ போட்டிருக்கீங்களாம்மா? ஆமா சார். அந்த வடகிழக்கு அதாவது கார் வந்து வடகிழக்கில் வந்து பொதுவாக வெயிட் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கக்கூடாது சார். இப்போ நீங்கள் ஒரு வண்டி அங்கே நிப்பாட்டுவீங்களா? பைக்கோ காரோ அங்கே நிப்பாட்டுவீங்களா? நாங்க அந்த இடம் இப்போ காலியா இருக்கு சார். கார் வந்து நாங்க வெளியில இல்லை இல்லைம்மா, அந்த இடத்துல வந்து வெயிட் வரக்கூடாதுன்றது ஒன்றுமா. பொதுவாக அப்போ எதுக்கு இப்போ எதுவுமே வெளியில் நிப்பாட்டோன்னா அப்போ எதுக்கு அந்த போர்ட்டிகோ? அப்போது கார்பெட் ஏரியாவில் வடகிழக்கு கட் ஆகுறதுன்றது மிகப்பெரிய தவறுமா. தலையில்லாத உடல் மாதிரிமா அது. அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிங்க. நம்பர் 1. நம்பர் 2, உங்களுக்கு நான் ரொம்ப சின்ன விஷயம் சொல்கிறேம்மா. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் பிடிச்சிக்குமா. ஆண்டாள் வந்து உடனே உங்கள் பொண்ணுக்கு ரங்கநாதரே மாப்பிள்ளை, ரங்கநாதர் போன்ற குணம் கொண்டவரே உங்களுக்கு மாப்பிள்ளையாக கிடைப்பாருமா. உங்கள் பையனுக்கும் நல்ல வேலை கிடைக்கும். சொல்லுங்கம்மா. சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேளுங்கம்மா. சார், அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல சார் சவுத் வெஸ்ட் கார்னர்ல நாங்க வந்து அது ஒரு ஸ்டோர் ரூம், டைனிங் அந்த மாதிரி யூஸ் பண்றோம் சார். அதுல வந்து பெட்ரூம் இல்ல. அண்ட் அந்த சவுத் வெஸ்ட் கார்னர்ல வந்து ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. அதுவும் தப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்ல, வாஷ் பேஷன்லாம் வந்து ஒரு லைஃப் சேஞ்ச் பண்ணாதுமா. நீங்க அதை பயப்படாதீங்க. நம்ம வந்து நான் மிகப்பெரிய ப்ராப்ளம் வடகிழக்கு தான்மா. நீங்க ஸ்டோர் ரூமா யூஸ் பண்றது தென்மேற்குல சரியான முறையுமா. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் சொன்ன விஷயம் ஆண்டாள் கோயில் வந்து இல்லைம்மா, ஜனவரி 20 போய் ஆண்டாள் கோயில் காலைல 9லேருந்து 10 கும்பிடுங்க. அன்றைக்கி தான் தங்க விமான திருப்பணி நிறைவேற்ற அன்றைக்கி தான் கும்பாபிஷேகம் நடைபெறிருக்கு. அந்த டைமில் சாமி கும்பிடுறதுன்றது அவ்வளோ அற்புதமான பலன்களை கொடுக்குமா. அதை பற்றி நான் அடுத்த வாரம் நான் விரிவாக சொல்கிறேன். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? குமார் சார், சொல்லுங்க. சார்ட்ட பேசுங்க. குமார் சார் வணக்கம். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார், நான் வந்து ஒரு 55 வருஷமா சார் அப்பா காலத்துல இருந்து ஒரு தாத்தா அதுல இருந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் சார். சார் பழைய வீடு சார். அது சார் பழைய வீடு சார் கட்டுறது சார். இப்ப வந்து அது வந்து வேண்டாம், அது வந்து எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு, அது இடம் விட்டு இடம் பாருங்க. எப்படி சார் இது? எப்படி சார் சார் அதாவது சார் இல்லை, அதாவது 2 விஷயம் சார். அதாவது நீங்கள் நல்ல ஜோதிடரை பார்த்தீங்கன்னா அவங்க இது மாதிரி வந்து இடம் மாறி போன்னு சொல்ல மாட்டாங்க சார். இப்போ இடம் மாறி போன்னு கூட நான் ஒத்துப்பேன். அந்த இடத்துல தப்பான தெருக்கூத்து இருக்குது, பள்ளங்கள் தப்பான இடத்துல இருக்குன்னா நானும் ஒத்துப்பேன் சார். நல்ல தெருக்கூத்து இருக்குது, நல்ல வாஸ்து பலம் வாய்ந்த வீடு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு போகிறது தவறு சார். அதை 3 தலைமுறைக்கு அப்புறம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் யாருமே இருக்க முடியாது. அது வந்து உழைச்சி சம்பாதிச்ச வீடு. நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சார். அந்த இடத்த நல்லா அழகாக இடிச்சிட்டு சரியான ஆண்டாள் வாஸ்து தியரி படி வீடு கட்டுங்க சார். நல்ல வாழ்க்கை வாழ முடியும். குமார், அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நான் மாலதி பேசுறேங்க. மாலதிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? ஆமா, சென்னையில இருந்து தான் பேசுறேன். சொல்லுங்க. சார்ட்ட பேசுங்க. மாலதி வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கங்க. இந்த வீடு சரியில்லைன்னு சொல்றாங்க. சரி, அதான் சேஞ்ச் பண்ணலாமா என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. சரி இறந்துட்டாரு. சரி, உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு 55 வயசு ஆகுதுங்க. உங்க எப்போ கணவர் இறந்தாரு? 1.5 வருஷம் ஆகுதுங்க. ஓகே, உங்களுக்கு மூத்தது பையனாமா? ஆமாங்க. ஓகே, உங்களுக்கு வடகிழக்கு ப்ராப்ளம் இருக்குமா? நீங்கள் வீடு சரியில்லைன்னா வீடு மாற்றிக்குமா. இது பரிகாரம்லாம் கிடையாதுமா. யாராவது ஏதாவது எந்திரம் மந்திரம் தந்திரம் கொடுத்தாங்கன்னா அது பணத்தை விரயம் பண்ணி வாங்கி நம்ம வந்து நம்மளை கஷ்டப்படுத்திக்கிறது பதில், நம்மளே ஏமாற்றிக்கிறது பதில் நல்ல வாஸ்துபடி உள்ள வீட்டுக்கு போங்க. நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். உங்கள் பையன்கிட்ட மட்டும் சொல்லுங்கம்மா. அதான் நான் என்னோடய அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு என்னோடய பிரார்த்தனை கடவுள்கிட்ட எப்பவுமே கிடையாதுமா. ஒரே ஒரு பிரார்த்தனை தான் என் ஆண்டாள்கிட்ட. எங்கள் அம்மாவோட மரணத்துக்கு முன்னாடி என் மரணம் ஏற்படணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்கம்மா. உங்கள் பையனுக்கு அது புரிய வைங்க. அவன் வந்து உங்களை கஷ்டப்படுத்தினாங்கன்னா அவர் நல்லா இருக்க முடியாதுமா. அந்த பையனை நல்லா வந்து உங்களை பார்த்துக்கிட்டாருன்னா உங்கள் மொத்த குடும்பம் ரொம்ப அமோகமான ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியுமா. அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். நான் அனுராதா பேசுறேன். அனுராதா, எங்க இருந்து கால் பண்றீங்க? திருச்சியில இருந்துங்க. சொல்லுங்க. சார்ட்ட பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய பிரதருக்கு வந்து மேரேஜ் இன்னும் ஆகல. வாடகை வீட்ல தான் இருக்காங்க. அம்மா அதாவது அம்மா 2 விஷயமா. அதாவது கல்யாணம் ஏன் தள்ளி போகுதுன்னா இது வந்து நீங்கள் உளவியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து தவறான இடத்துல இருந்து கல்யாணம் நடக்கும்போது அங்கே டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயம் நடக்குது, குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குதுமா. அப்போது கடவுள் நமக்கு வந்து ஏதோ மெசேஜ் கொடுத்துருக்காருமா. இப்போ நான் சொல்கிறேன் அந்த இடம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நல்ல ஆண்டாள் வாஸ்து தியரினா என்னென்னா சதுரம் செவ்வகம், தென்மேற்கு உயரம், வடகிழக்கு பள்ளம், கிழக்கு வடக்கு நிறைய காலி இடம், உச்ச வாசல், நல்ல தெருக்குத்து, படிக்கட்டு, மேற்கு தெற்கு நடுப்பகுதி அப்படின்ற விஷயம் அந்த 6 ஃபார்முலா படி உள்ள ஒரு வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு கல்யாணம் பண்ணிங்கன்னா மிக அற்புதமான வாழ்க்கை வாழ முடியும். அனுராதா, கொஞ்சம் அது மாதிரி நல்ல வீட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.
அதற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து பிரகாரம் பக்காவா ஒரு வீடு கட்டிய பிறகு உடனே நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம் எது? ஓகே, உடனே வந்து வாஸ்துபடி கட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சொல்லுவாங்க பணம் நிறைய வரும்ன்ட்டு. அதெல்லாம் 100% தப்பு. மன அமைதி, பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது ஒரு விஷயம் 100% ஏற்படும். என்னோட அனுபவத்தில் யாரெல்லாம் வந்து நான் கட்டிட்ட வீடு நல்லபடியாக கட்டிட்டாங்கன்னும் போது எப்படிங்க இருக்குது, பணப்பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தான் சால்வ் ஆகிட்டு இருக்குங்க, ஆனால் நல்லா தூக்கம் வருதுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்போ அந்த மன அமைதின்ற ஒரு விஷயம் தான் நமக்கு தேவையான அளவுக்கு பணத்தை சம்பாதிக்க வைக்கும். அளவுக்கு மீறி சம்பாதிக்க வைக்காது. தேவையற்ற பணத்தின் பின்னாடி, நமக்கு தேவையில்லாத பணத்தின் பின்னாடி போக 10 கோடி ரூபா நம்ம வேணும்னா 10 கோடி ரூபா அந்த வீடு சம்பாதிக்க வைக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன கேட்கலன்னா, அப்போ வாசுவே பார்க்கல, அந்த சாதாரண சைக்கிளில் போய்ட்டு இருந்தால் திடீர்னு கவுன்சிலர் ஸ்கார்பியோவில் போகிறான், இனோவா வாங்குறான், 10 கோடி 20 கோடி சொத்து வாங்கிட்டான், அந்த இவங்க பொலிட்டிஷியன் இப்படி இருக்கான் அப்படிலாம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். கோடி கோடியாக வச்சுருக்காங்களா, அவங்களாம் ஒன்றுமே ஆகலையான்ட்டு. இது வந்து யாருமே சொல்லாத தகவல். இது உலக சரித்திரத்தில் இந்த விஷயம் வந்து எந்த நிகழ்ச்சியிலும் நான் பேசி கேள்விப்பட்டதில் எந்த புத்தகத்துலையும் இல்லை. இந்த விஷயத்தை எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுங்க. 1923 சிகாகோ மாநகரில் ஹெட்ஜ் வாட்டர் பீச் ஹோட்டல்ன்ற இடத்துல உலகத்தோட 9 மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூடுறாங்க. யாருன்னா ஆப்சன், ஃபால், ஃப்ரேசர், லிவர்மோர், கட்டன் அப்படின்னு சொல்லிட்டு 9 டாப் பில்லியனர்ஸ். அவங்க தான் வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை கையில் வச்சுட்டு இருந்தவங்க. 1923 அவங்களோட பர்பஸ் ஆஃப் மீட்டிங் என்னென்னா, எப்படி வந்து ஃபர்தராக வந்து பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி வந்து நம்ம பெற்ற வெற்றியை நம்ம கொண்டாடணுன்றது தான் 2 நோக்கம். சரியாக 27 வருடங்கள் கழித்து அவங்க தான் லீடர்ஸ், அமெரிக்காவோட லீடர்ஸ். அவங்க நினச்சா உலக பொருளாதாரத்தை சீர்குலைச்சிருக்க முடியும். அமெரிக்க பொருளாதாரத்தையே வந்து தங்க கையில் வச்சு ஆடாத ஆட்டம் இல்லை. 27 வருடங்கள் கழித்து அதில் 4 பேர் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க. ஒருத்தர் மஞ்சக்கடுத்து அரிசி கொடுத்து இறந்தார். ஒருத்தர் வந்து 2 பேர் வந்து ஜெயிலுக்கு போய் ஒன்றுமே இல்லாமல் இருந்தார். ஒருத்தர் வந்து ₹1 கூட பண வசதி இல்லாமல் இறந்து போனார். இது உலக சரித்திரம். 1923 சிகாகோ மாநகரில் ஹெட்ஜ் வாட்டர் பீச் ஹோட்டல் நடந்த ஒரு பெரிய பணக்காரர் 27 வருஷம் கழிச்சு இல்லாமல் போகிறாங்கன்னும் போது அவங்க பண்ண தப்பு மக்களை ஏமாற்றினாங்க. கடவுள் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியும். இவங்க வந்து பணக்காரனாக இருந்ததுக்கு காரணம் அவங்களுடைய அப்பா அம்மா பண்ண புண்ணியம், இவங்க கஷ்டப்பட்டதுக்கு காரணம் அவங்க வந்து வாழுங்காலத்திலே அவங்க பண்ண தவறுகள். ஸோ வந்து அடுத்தவங்களோட நம்ம கம்பேர் பண்ணாமல் நம்முடைய வாழ்க்கையை சரியாக பிளான் பண்ணி வரமுறைக்கு உட்பட்டு சமுதாயத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தோன்னா உங்களோட பணம் என்றைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த அறிவை கொடுக்கக்கூடியது பீஸ் ஆஃப் மைண்ட், அந்த மன அமைதின்ற ஒரு விஷயம் தான். அதுக்கு அடிப்படை வாஸ்து தான். ரொம்பவே யதார்த்தமா சொன்னீங்க சார். எவ்வளவுதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் கூட நிம்மதி அப்படிங்கிறது, நல்ல உறக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப இன்றியமையாத தேவை. இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம். வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துட்டு இருக்காரு வாஸ்து நிபுணர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444559443. சரி, இப்போ வந்து டிப் ஃபார் த டே சொல்ல வேண்டிய நேரம். எங்களுக்காக என்ன டிப் சொல்ல போறீங்க? ஓகே, அகைன் நம்ம நீங்கள் ஃபுல்லாக பணத்தை பற்றி பேசணும்ல, பணம் சம்மந்தமான ஒரு விஷயமா சொல்கிறேன். வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருக்கவே கூடாது. அதாவது பேப்பர் படிக்கிறோம், 5 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு சேர்த்து மொத்தமாக போட்டதெல்லாம் கிடையாது. ஒரு குப்பை கூட இருக்காது. நம்மளோட பழமொழியே சுத்தம் சோறுபடுன்றது தான். எந்த அளவுக்கு சுத்தமாக வீடை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது உண்மையிலே சோறுபடும். நம்பர் 2 வந்து நிறைய பேருக்கு அந்த பட்டு புடவை தங்க நகை மேலே பெண்களுக்கு ரொம்ப ஆசை உண்டு. நம்மளோட சமுதாயத்தில் இந்த பட்டு புடவைன்றதே ரொம்ப தப்பு. ஏன்னா வந்து அது ஒரு 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 உயிரினத்தை அழித்து அதுலேருந்து நெய்யப்படுது. அழகாக வேதாத்திரி மகரிஷி அழகாக சொல்லுவார், இங்கே பறிக்கக்கூடிய ரோஜா வந்து பல லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு நட்சத்திரத்தில் அதிர்வை ஏற்படுத்திக்கின்றதுன்றது. அப்போது நம்ம போய் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு எதிர் விஷயம் இருக்குன்றது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். பட்டுப்புடவையை அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட்டுப்புடவை இருக்குன்னா 96 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த பட்டுப்புடவை எடுத்து கட்டிக்குங்க. அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா அதை தங்க விட்டிங்கன்னா அதை நெகட்டிவ் எனர்ஜி எமிட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே போல் தங்க நகைகள் வந்து எடுக்கும்போதே வந்து அந்த தங்க சுரங்கத்தில் வந்து பயத்தோடு தான் எடுப்பாங்க. எங்கே அந்த சுரங்கம் கீழே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலாளிகள்
அந்த பயம் அந்த தங்க நகை மேலே இருக்கும். அப்போது அந்த தங்க நகைன்றதே வந்து நம்ம அணிஞ்சாலும் பயம், யாராவது வீட்டில் வச்சுருந்தாலும் எடுத்துருவாங்களான்னு பயம், கீழே விழுந்துருச்சான்னு பயம். எப்போவுமே பயத்தை கொடுக்கக்கூடிய தங்கத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு கால் தங்கம் இருக்குன்னா அதையும் 96 நாளுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா இது மூணுமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு. நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும். இதை நான் அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேன். சிறப்பான ஒரு டிப்ஸ் நீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. சார் சுப்பிரமணி சார், வாழ்க வளமுடன். எங்கேருந்து பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? வீடு 8 வருஷம் பெங்களூர் வீடு கட்டி, சரி, அதனால ஒரு 3 லட்சம் கடை வாங்கி, கடை அப்படியே தான் சார் இருக்கு, வட்டி தான் கட்டிட்டு இருக்கு. ஒண்ணு கிழக்கு 10 வாசல் விட்டு வச்சுட்டு. சரி, நீங்கள் கிழக்கு மூடப்பட்ட வீடு சார், தென்மேற்கு ப்ராப்ளம் சார். கிழக்குல ஜன்னல் இருக்கா சார்? இருக்கு சார். திறந்து வைப்பீங்களா சார்? கரண்டா இருக்கு சார். சார் கிழக்குல காம்பவுண்ட் இருக்கா? காம்பவுண்ட் கட்டி இருக்கு, ஏத்தாடு வீடு இருக்கு சார். இல்லை, அது பிரச்சனை இல்லை சார். கிழக்குல காம்பவுண்ட் இருக்குது, கிழக்குல ஜன்னல் இருக்குது அப்படின்றது வந்து ஒரு விஷயம் இல்லை. ஆனால் கிழக்கு உங்களுக்கு பாதிக்கப்பட்ட வீடு சார். அது நீங்கள் வந்து கிழக்குல எதுவும் மரம் இருக்கா வீட்டில்? எதுவும் வீட்டுக்கு கிழக்கு பக்கம் வாட்டர் டேங்க் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை. உங்களுக்கு கிழக்கு பாதிக்கப்பட்ட இடம் நான் திருப்பியும் ரீஇன்செட் பண்ணுறேன் சார். நம்பர் 2 வந்து தென்மேற்கு ப்ராப்ளம். தென்மேற்கில் என்ன இருக்குது? ஹலோ, லெஃப்ட் சைடா சார்? சவுத் வெஸ்ட் சார். உங்களோட கிழக்கும் தென்மேற்கும் ப்ராப்ளம். நம்பர் 2 வந்து சுப்பிரமணியம் சார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து நம்ம ஒரு 300 கிலோமீட்டர் நம்ம பிரயாணப்படணும்னா அந்த 300 கிலோமீட்டரும் நம்ம வந்து இருக்கிற இடத்துலேருந்து தெரியுதில்ல சார். ஒரு கிலோமீட்டர் தான் போகணும். அப்போ உங்களுக்கு வந்து வீடு கட்டினதுல 8 வருஷமாக உங்களுக்கு அந்த 3 லட்சம் கடன் அடையலைன்னா நீங்கள் கட்டின இடத்துல நிற்கிறீங்க. அது வந்து பணம்ன்றது தென்மேற்கு சம்மந்தப்பட்டது. அந்த ப்ராப்ளத்தை வந்து நல்ல வாஸ்து நிபுணர் லோக்கல் உங்கள் பெங்களூரில் ஆண்டாள் வாஸ்து தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்களை கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன் சார். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, நான் நிஷா கடலூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க நிஷா, சார்ட்ட பேசுங்க. நிஷா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் சார். ஆ, ஹலோ ஹலோ சார், எங்களோட வீடு கூரை வீடு தான் சார். அதாவது கிழக்கோ தெற்கோ 2 வாசப்படி இருக்கு. எப்ப பார்த்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் சண்டை வருது. குழந்தைங்களுக்கு வேற நோய் வேற பாடாப்படுத்துது சார். ஆமா, இப்போ உங்க கணவருக்கும் உங்களுக்கும் சண்டைன்னு சொல்றீங்கம்மா. நீங்க நல்லவங்களா நிஷா? எனக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அவர் பண்ணாலும் அதிகமா கோவம் வருது சார். இல்ல இல்லம்மா, ஆமா, கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கு. நீங்க அதை விட்டுருங்க. நிஷா, நீங்க நல்லவங்களா? சரி, தெரியலையா? அப்போ எப்படிமா உங்களை பற்றி உங்களுக்கு தெரியலனா எப்படி? அப்போ ப்ராப்ளம் உங்ககிட்ட தான் நிஷா. உங்களோட வீட்டோட தென்கிழக்கு ப்ராப்ளமா வடகிழக்கு ப்ராப்ளமா? அந்த ப்ராப்ளத்தை என்னம்மா, அது 2 சைடு வாசல் தப்பு கிடையாதுமா. பிரச்சனை வந்து தென்கிழக்குலையும் வடகிழக்குலையும் இருக்குமா. அதை ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ. எப்படி பண்ணணும்? என்னம்மா கேட்டீங்க? எந்த பக்கம் சார் ப்ராப்ளம்? தென்கிழக்கு மூலையும் வடகிழக்கு மூலையும் ப்ராப்ளம்மா. தெற்கும் கிழக்கும் சந்திக்கூடிய இடம், வடக்கும் கிழக்கும் சந்திக்கூடிய இடம். அதை ரெக்டிஃபை பண்ணிங்கம்மா. நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருப்பூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார்ட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். வணக்கம் சார், திருப்பூர்ல இருந்து பேசுறேன் சார். இந்த 1.5 வருஷமா சார் வீடு ஒத்திக்கு வந்ததுல இருந்து கடனாவே இருக்குங்க சார். வீடு ஒத்திக்கு வந்து கடனா ஆயிடுச்சா உங்களுக்கு? ஆமாங்க சார், 1.5 வருஷமாவே ரொம்ப கடன் சார். அது ஒத்திக்கு ஏன் போறதுன்னா வந்து மாசம் வாடகை கொடுக்கணும்னு தானே போறது சார். ஆமாங்க சார், ஆமாங்க. அப்போ அந்த மாதிரி ஒத்திக்கு போற எல்லாருமே இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க சார். அந்த கான்செப்டே தப்பு. அப்போ நம்மளால கொடுக்க முடியாம போயிடுச்சுன்னா அப்படின்ற எண்ணத்தோட தான் நீங்க அங்க போறீங்க. அப்போ வந்து கொடுக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம அந்த பணம் கொடுக்க முடியாமல் தான் போயிடும் சார். அது வந்து நீங்கள் உங்களோட கான்செப்ட் தப்பு. முதல்ல அந்த ஒத்தி இருக்க வீட்டிலேருந்து அந்த பணத்தை வாங்கிட்டு நல்லா வாடகை வீட்டுக்கு, வாசுபடி உள்ள வாடகை வீட்டுக்கு போங்க. நல்ல வாழ்க்கை வாழ முடியும். முத்து, வாழ்க்கை வாழ முடியும். அதுக்கான அன்பான வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல மட்டும்தான் பார்க்கப்படுதா, இல்லை வெளிநாடுகள்ல மேலை நாடுகள்லையும் பார்க்கப்படுதா? இல்லை, இது எப்படின்னா மேலை நாடுகளில் பார்க்கறதில்ல. என்னோடது வந்து அதாவது ஒரு அறிவியலை வந்து A=B, B=C, C=A1 சொல்லிட்டு போயிடலாம். லாஜிக்கலாக கன்க்ளூட் பண்ணலாம். சில விஷயங்களை வந்து நம்ம எம்பரிக்கல் தான் ரிலேஷன்ஷிப் டேட்டா பேஸ் பண்ணி தான் கன்க்ளூட் பண்ண முடியும். அப்போ அமெரிக்காவில் இருக்காங்க, ஜப்பானில் இருக்காங்களா, அவங்களாம் வாஸ்து பார்க்கல. ஆனால் வாஸ்துவோட அடிப்படை 6 விதிகள் படி அதில் ஒரு 3 விதிகளோ 4 விதிகளோ பொருந்தக்கூடிய அளவில் வாழ்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, வாஸ்துன்றது இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பு இல்லாமல் பெறக்கூடிய வெற்றி. என்னோட ரிசர்ச் படி இழப்புடன் கூடிய வெற்றினா என்னென்னா, அந்த வீடு தவறாக இருக்க பட்சத்தை கூட ஒருத்தர் வெற்றி பெற முடியும். அந்த வெற்றி வந்து எதோட பேஸாக இருக்கும், எது அது பிளாட்ஃபார்ம் என்னவாக இருக்க முடியும்னா, அந்த வீடு ஒரு விதவை, கணவனை பிரிந்த பெண், கணவனை இழந்த பெண், உடல் ஊனமுற்றவர்கள், மன வளர்ச்சி கொண்டவர்கள், அனாதைகள், குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இளவயது மரணம், இந்த போன்ற ஒரு 11 விஷயங்களை அது உருவாக்கிடுது. அது வந்து இந்தியாவுக்கும் அதான் ரூலு, அமெரிக்காவுக்கும் அதான் ரூலு. அப்போது ஒருத்தர் வந்து தவறான வீட்டில் இருக்கான்னு சொன்னால் நிறைய பேர் வாஸ்து பார்க்குறவங்க
ஐயோ நீ அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்ட, தென்மேற்கில் பள்ளம், நீ ஃபினிஷ்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவன் ஜெயிக்கணுன்றது விருதி. நல்ல ஜோதிடர் சொல்கிறாங்க நல்ல நேரம் அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல அந்த தப்பான வீட்டில் இருந்தால் கூட அந்த இழப்புகளை வந்து அந்த வீடு உருவாக்கி அவன் வெற்றி பெறுவான். இது வந்து சரித்திர உண்மை. இதுக்கு வந்து எந்த வீடும் இது வரைக்கும் நான் விதிவிலக்காக நான் பார்த்தல. உலகத்தில் இது வரைக்கும் நான் ஒரு 60,000 டிராயிங்கை வந்து நான் மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஒரு 17,000 கிளைண்ட்டை நான் பார்த்துருக்கேன். இழப்பு, அதாவது தவறான வீடு இருந்தால் கூட ஒருத்தன் ஜெயிக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல இழப்புன்ற ஒரு விஷயம் வந்திருக்குன்றதான் உண்மை. அப்போ உங்களோட கேள்விக்கு என்ன என்னோட பதில் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் பார்க்கல, ஆனால் வந்து இயற்கையாகவே வந்து அவனுடைய கர்மிக் எஃபெக்டில் வந்து நல்ல வீட்டில் வாசிக்கிறான். நான் ஒரு 600 டிராயிங் யூஎஸில் பார்த்துருக்கேன். இல்லாவிட்டால் அந்த வீட்டில் ஒரு இழப்பு இருக்குன்றதான் உண்மை. சிறப்பா சொன்னீங்க. தொடர்ந்து பேசும் நேர அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? காஞ்சிபுரம்ல இருந்து யாருமா பேசுறீங்க? ராதா, சொல்லுங்க சார். ராதா, வணக்கம், வாழ்க வளமுடன். காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறீங்களா? ஆமா சார். ஆமாமா. வீட்டுல வந்து நான் இடம் வந்து பழைய இடத்துல வீடு இருக்கணும், மாட்டுக்கானது குப்பை இடத்துல. அது வந்து வீட்டுல அப்போ கஷ்டம் வந்து பிரச்சனையாவே இருக்கு, சண்டை சத்திரமா இருக்கு, வீட்டுல ஒரு காசு தாங்க மாட்டேங்குது. ஆமா, அதான் நம்மளுடைய எண்ணம் தாம்மா பிரச்சனைமா. அப்போது நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இப்போ உங்கள் கணவருக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ உங்களோட பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு ப்ராப்ளம்மா. நீங்கள் கொஞ்சம் அப்பர் ஹேண்டு, நீங்கள் கணவர் நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுவீங்க போல் இருக்கு. அது சரியாக இருக்காதும்மா. கணவர் பாதி நீங்கள் பாதிம்மா. கொஞ்சம் நீங்களும் அடங்கி போகணும், அவரும் அடங்கி போவார்மா. நீங்கள் எப்போ அடங்கி போகிறீங்களோ அப்போ தான் மனைவி கிட்ட தோக்கக்கூடிய எண்ணம் ஒரு கணவருக்கு கிடைக்கும். கணவர் எப்போ அந்த எண்ணம் வருதோ அப்போ தான் வீடு ஜெயிக்குமா. உங்களோட வீட்டில் தென்மேற்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குமா. அது அந்த நல்லா ஆண்டாள் வாஸ்து நிபுணர்களை கூப்பிட்டு ரெக்டிஃபை பண்ணுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ்த்துக்குமா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? வணக்கம் மேம், ஆனந்த் பேசுறேன். சொல்லுங்க சார், ஐயாட்ட பேசுங்க. சார் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார். நம்ம வீடு வந்து வேணும் இருக்கு சார். நம்ம வீடா உங்க வீடா சார்? என்னோட வீடு. சரி, சொல்லுங்க சார். சார் வந்து இப்போ அக்னி மூலம் வளர்ந்துச்சு, அது தெரியாம கட்டிட்டுங்க சார். உங்களுக்கு மூத்தது பெண் குழந்தை, உங்க வீட்டுல பெண்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கா சார்? இல்ல சார், எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகுது. உங்க வீட்டுல இல்ல? பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. அதுதான் கேள்வி சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆனாலும் மூத்தது பெண் தான் பிறக்கும் சார். உங்க கேள்வி என்ன? அதான் சார், இப்போ அந்த வீடு எப்போ கம்ப்ளீட் ஆகுது? கம்ப்ளீட் ஆகல. ஆமா சார். அது நல்லதானே. கடவுள் உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு சார். அப்படின்னா என்னன்னா, அந்த அக்னி மூலம் நீண்ட இடத்த வந்து கட் பண்ணிட்டு வீடை சதுரம் செவ்வகமாக காம்பவுண்ட் போட்டு நல்ல வாழ்க்கை வாழணுன்றது என் மூலியமாக மெசேஜ் கொடுக்குறாரு சார். நான் கடவுள் இல்லை, சாமியார் இல்லை. நீங்கள் அப்போ உங்களுக்கு மெசேஜ் கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டாளில் வந்து நீங்கள் வந்து ஜனவரி 20 காலைல 9லேருந்து 10 ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஜனவரி 20 போய் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆண்டாலே மணப்பெண்ணாக கிடைப்பா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நன்றி. உங்க பெயர் சார்? யார் பேசுறீங்க? உங்க பெயர்? ஓகே, நேர இணைப்பில்லை சார். நீங்க வந்து பணக்காரர்களுடைய ஹிஸ்டரி ஒரு பக்கம் சொன்னீங்க, இன்னொரு பக்கம் வந்து சரிங்க இதெல்லாம் இல்லாம நல்ல முறையில பணம் சம்பாதிக்கணும், எங்களுக்கான வழிகள் சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பாங்க. பணக்காரராக நல்ல முறையான வழிகள் என்ன சார்? சரி, பணக்காரன்னா நம்ம சேஞ்ச் ஆஃப் ஆட்டிடியூட் வேணும். அதாவது வந்து முதல்ல பணக்காரனை பற்றி பொறாமப்படக்கூடாது. அதாவது பணம் ஒரு காரில் போகிறான்னா இவெல்லாம் வந்து எல்லா பணக்காரங்களும் திருடி தான் சம்பாதிச்சிருப்பாங்க எண்ணம் வந்து நிறைய பேர்கிட்ட உண்டு. ஏழ்மையான இருக்கவங்ககிட்ட அது மிகப்பெரிய தவறு. அது ஸோ இப்போ சேஞ்ச் ஆஃப் தாட் வேணும்னா இப்போ என்ன பண்ணால், இப்போ நம்ம ஒரு பொருள் பார்க்குறோம், விண்டோ ஷாப்பிங்னு சொல்லுவாங்க. சும்மாவே வந்து ஒய்ஃபை கூட்டிட்டு எதுவும் வாங்க மாட்டாங்க. பெரிய பெரிய மால் இறங்கிட்டு இது வாங்கலாமா வாங்க வேணாமான்னு பார்ப்பாங்க. ஒரு டிவியோட விலை 5 லட்ச ரூபானா உடனே பயந்துருவாங்க. ஐயோ நம்மளால் வாங்க முடியாது. ஒரு கார் வாங்கலான்னா ஐயோ இது வந்து 5 லட்ச ரூபா கூட இருக்குது, 10 லட்ச ரூபா கூட இருக்குன்ட்டு. இந்த மனோபாவம் மாறணும். அப்போ இந்த மனோபாவம் மாறினா தான் நீங்கள் பணக்காரனாக முடியும். அப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன செய்கைகள்லாம் இருக்குது. இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து பல் துளக்கும்போது 1 நிமிடம் நம்ம துளக்குறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராக வேணா இருக்கலாம் உலகத்தில், பல் துளக்கும்போது அந்த வேலையை தவிர எல்லா வேலையும் நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் காலையில் என்ன பண்ணணும், நைட்டு என்ன சாப்பிடணும், எங்கே டின்னர் அப்படின்ற விஷயங்கள் தான். அப்போ வந்து நம்ம சேஞ்ச் ஆஃப் தாட் அப்படின்னும் போது முதல் விஷயம் என்னென்னா, பல் துளக்கும்போது அந்த பல் துளக்கிறத மட்டும்தான் நினைக்கணும். குளிக்கிறீங்களா 5 நிமிஷம் குளிக்கிறீங்களா, அந்த 5 நிமிஷம் அந்த குளிக்கிறது, சோப்பு, தண்ணி, நம்மளோட உடம்பை தவிர எதுவுமே நினைவு வரக்கூடாது. ஒரு பாகுபலி படம் பார்க்குறோம், அப்போ சாப்பிட்டுட்டே படம் பார்த்தோன்னா பாகுபலி நிற்குமா சாப்பாடு நிற்குமா? அப்போ சாப்பிட்றீங்க 10 நிமிஷம் சாப்பிட்றீங்கன்னா அந்த 10 நிமிஷமே வந்து நீங்கள் அந்த சாப்பாடை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது. இது வந்து நாட் பாசிபிள் அட் ஆல். 30 செகண்ட் மேலே ஒருத்தரால் வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து நினைவுபடுத்த முடியாது, தொடர்ந்து நினைக்க முடியாது. அப்போ நீங்கள் அது 1 நிமிஷம் ஆக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பணக்காரன் அதுக்கான வழிமுறை உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு ஒரு சின்ன எளிய இது சொல்கிறேன். ஒரு வாழைப்பழம் இருக்குது. அதுக்கு வந்து 5 கார்னர்ஸ் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் யாரும் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. அதில் மிகப்பெரிய ஒரு அறிவியல் இருக்குது, சயின்ஸ் இருக்குது. அதனால தான் வாழைப்பழ விளக்கெல்லாம் வந்து ஆண்டாள் கோயிலில் போட சொல்லுவாங்க. அது அவங்களுக்கே ஏன் போட சொன்னாங்கன்னு தெரியாது. அதுக்கு வந்து 5 கார்னர் இருக்கும் அந்த வாழைப்பழத்துக்கு.
அந்த வாழைப்பழத்தை ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் 30 மினிட்ஸ் 30 நிமிஷம் நீங்கள் வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிடணும். முழுசாகவும் சாப்பிடக்கூடாது, மென்று மெதுவாக நீராக்கி நீரை அந்த கூழாக்கி 30 நிமிஷம் சாப்பிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாகும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆச்சுன்னா அது வந்து பணத்தை ஈர்க்கிறதுக்கு முதல் வழி வந்து அதுதான். அது வந்து மூலாதாரம் சம்மந்தப்பட்டது. மூலாதாரத்தோட கலர் சிகப்பு, ஆட்டோமேட்டிக்காக பணம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார். உங்க கூட பேசும்போதே எனக்கு அடுத்த நிமிஷம் அடுத்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு தான் என்னோட மைண்ட் ஓடிட்டு இருக்கு. அதையும் கட்டுப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்றது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து பேசுவோம். நேர் அழைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா, லைன்ல இருக்கீங்க. உங்க பேர் சொல்லுங்க. நாங்க ராஜபாளையம் பக்கம் சேத்தூர்ல இருந்து சரோஜா பேசுறேங்கம்மா. சரோஜம்மா சொல்லுங்க, சர்ட்டு பேசுங்க. அம்மா வணக்கம், வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்கம்மா. வணக்கம்யா. வணக்கம்மா. சரோஜம்மா சர்ட்டு பேசுங்க. டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்க. சரிம்மா. இந்த வீடு வந்து தெற்கு பார்த்து வாசலா இருக்கு. அம்மா அது தென்மேற்கு ப்ராப்ளமா உங்களுக்கு? அதாவது மேற்கு ஒட்டி வாசல் தென்மேற்கு தான் ப்ராப்ளமா அதாவது உங்களுக்கு மூத்தது பொண்ணா இருக்காங்களாம்மா? ஆமாயா. அதான் இப்போ மாப்பிள்ளை வந்து நம்மள எதிர்பார்ப்போம்மா. கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 5 மாசம் ஆச்சு. ஓகேம்மா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, பார்த்துங்க. மாப்பிள்ளை அந்த பெண் தென்மேற்கு இந்த இஷ்யூ வரும்போது கணவன் மனைவி இஷ்யூ வருமா. அப்போ நீங்கள் வந்து வீடை வந்து அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணால் தான் அந்த பொண்ணு நல்லா இருக்க முடியும். அதுக்கு ஒரே ஒரு கோயில்மா, ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள். ராஜா சேத்தூர்லேருந்து என்ன 15 கிலோமீட்டர்மா நம்ம கோயில். ஆண்டாளை பிடிச்சிங்க. ஜனவரி 20 கும்பாபிஷேகம் தெரியுமா ஆண்டாள் கோயிலில்? தெரியுமான்னு கேட்டேன். ஜனவரி 20 ஆண்டாள் கோயில் கும்பாபிஷேகம் தெரியுமாம்மா? தங்க விமான திருப்பணி 85 கிலோக்கு தங்க விமானம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? அந்த 9லேருந்து 10 மணிக்கு அந்த சாமி கும்பிடுங்கம்மா. ஆண்டாளை பிடிச்சிங்க. நீங்கள் ஆண்டாள் மாதிரி உங்கள் பெண்ணும் நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்கம்மா. அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வேற வீட்டுக்கு போயிருக்கோம். சரிம்மா. அதான் இந்த பூர்வீக வீடை சரி பண்ணாமல் நீங்கள் இந்த அந்த இன்னொரு வீட்டுக்கு போகிறது வந்து பெரிய பலனை தராதுமா. ஆமாம், சேத்தூரில் இருக்க வீடு நீங்கள் சரி பண்ணி தான் ஆகணுமா. நீங்கள் போன வீட்லேயும் அதே ப்ராப்ளம். அதாவது என்ன நினச்சிப்பாங்கன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ஜோதிடர்கள் பார்க்கும்போது விஷயம் தெரியாத ஜோதிடர்கள் வந்து இப்போ நீங்கள் வீடை மாற்றுங்கன்ட்டு. அவங்களுக்கு தெரியாத ஒரு உண்மைன்னா, நீங்கள் எந்த வீட்டில் வசிக்கலாம் அதே போல் ஒரு வீட்டில் தான் நீங்கள் வந்து நீங்கள் ஜாக மாறி இருப்பீங்கன்றது தான் உண்மைம்மா. அப்போது நல்ல நாலேஜபிள் வந்து ஒரு ஜோதிடரை வந்து கன்சல்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கிற உங்களோட தசா அமைப்புகள்லாம் எனக்கு அதை பற்றி தெரியாதுமா. நல்ல ஆண்டாள் வாஸ்து விதி தெரிந்த ஒரு வாஸ்து கன்சல்ட்டை கூப்பிட்டு உங்கள் வீடு ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணுங்கள். நல்ல வாழ்க்கையை வாழ முடியுமா, அது வந்து நான் உத்தரவாதம் தரேன். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. சில நேரம் வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள் நிறைய கொடுத்தீங்க. பெண்கள் வந்து குங்குமம் வைப்பதன் தாத்பரியம் சொன்னீங்க. நல்ல முறையில பணக்காரர் ஆவதற்கான வழிமுறைகள் சொன்னீங்க. குறிப்பா வந்து கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத பத்தியும் சொன்னீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கங்களும் கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த திங்கட்கிழமை உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக ஜோதிடம் குறித்த நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள்.